பெரியோர்களே, இரண்டு இலக்கிய வானில் பறந்து கொண்டிருக்கின்ற, உலகை இலக்கியத்தின் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற இரண்டு பெரியவர்கள் கோயம்புத்தூர் அவனாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலிருந்து அதனுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் பிரியதர்சினி அவர்கள் தலைமை தாங்கி இந்த பிறந்த நாள் நிகழ்வையும் சீனியர் புரொஃபசர் டாக்டர் பரணி அவர்கள் அவருடன் இணைந்து இந்த வாழ்த்துக்களை நடத்துவார்கள். நமது அறக்கட்டளை சார்பிலே சட்டக்கல்புதூர் தங்கவேலு அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய சிறந்த சோதிட சேவகர் என்ற பட்டத்தை பெற்றவர். அவர் உடனிருந்து நாம் அனைவரின் சார்பிலே வாழ்த்துக்களை நடத்த இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மூவரும் மேடைக்கு வருமாறு உங்கள் அனைவரின் பலத்த கைதட்டலுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல துறை தலைவர் வாழ்த்துறை வழங்குவார். தலைமை பிரியதர்ஷன், முனைவர் பிரியதர்ஷன். முனைவர் பிரியதர்சன் ஐயா அவர்கள் அவருடைய உரையை வாழ்த்துறையை தொடங்குவார். இவர் தமது வாழ்வியல் நெறிமுறை கொண்டு உலகிற்கு உணர்த்திய உன்னதமான தத்துவம் உயிர் வேறல்ல, உயிர்களின் வேதனை தான் நமது வேதனை என்பதாகும். அதனால்தான் அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். பணிவை, ஒழுக்கத்தை அர்த்தப்படுத்தும் நாள்தான் பிறந்த நாள். உலகம் நம்மை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, சிறிதளவேனும் நல்லதாக மாற வேண்டும், அற ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாகும். ஒளி விளக்கு இருளை போக்குவது போல நம் வாழ்வின் அறியாமையையும் போக்க வேண்டும். இது அன்பு செய்ய மட்டுமே. இதை இணையராக சேர்ந்து செய்யும் பொழுது உலகம் இன்புற்று இருக்கும். இவர்களின் இந்த அன்பென்னும் கருணை என்னும் ஒளி புகழுக்காக அல்ல, பிறருக்கு வழிகாட்ட. வள்ளலார் உருவாக்க விரும்பியது அருளின் சமூகத்தை. அதில் இந்த தம்பதியர் தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். தங்களின் பிறந்த நாள் புதிய வயதின் தொடக்கமாக அல்லாமல் புதிய கருணையின் தொடக்கமாகவும் ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கமாகவும் அமையட்டும் என்பதே நமது விருப்பம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வு அருளால், கருணையால், இறை அன்பால், ஆனந்தத்தால் நிலைத்திருக்கட்டும். நிறைவாக பெத்தார் மன்னரின் கவிதையோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு கிடைத்த இந்த உயிருள்ள ஒளி விளக்கு கைகளால் உருவாக்கப்பட்டதன்று. அதைத்தான் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். கண்களுக்கு விருந்தாகும் அந்த விளக்கிலிருந்து நீங்கள் அனைவரும் தீபங்களை ஏற்றிக் கொள்ளுங்கள். அது உங்கள் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் பெயர் திருமதி வானதி ராதாகிருஷ்ணன், திருமதி திருவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம். முனைவர் பரணி அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. சான்றோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இணையர். திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உருவும் சீலமும் ஊக்கமும் தெரிதலும் தேர்ந்த செயலும் ஒருதலையா சொல்லும் என்ற 10 பொருத்தமும் பொருந்த இறையருளால் இவ்வுலகில் இணைக்கப்பட்டவர்கள் இன்று விழா காணும் தம்பதியர். வினையே ஆடவருக்கு உயிரே, மனையுரை மகளிருக்கு அவ்வாடவர் உயிர் என மணவாளனின் உளமறிந்த மங்கையர். அவரின் பன்முக கலைகள் பார் முழுவதும் பரவிட பக்க பலமாய் நின்றவர். இல்லற கடமைகளை இன்முகத்துடன் ஏற்று இல்லானின் மனக்குறிப்பறிந்து இல்லறம் பேணி நல்லறம் பேணியவர் வானதி அம்மையார் அவர்கள். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், வள்ளலாரின் புகழ் பாடுவதை மறந்தறியேன் என நாளும் வாழுகின்ற எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் ஆட்சி செய்கிறான். அவனே வாடிய பயிருக்குள்ளும் காட்சி அளிக்கிறான். ஆதலால் வாடிய பயிரை கண்டபோதே வாடினேன் என கருணை மழை பொழிந்த வள்ளலாரின் அருட்ஜோதியை மனதிலே ஏற்றி வள்ளலாரின் கருத்துக்களை தரணி எங்கும் பரப்புரை செய்கின்ற தரணி எங்கும் பரப்புரை செய்கின்ற ஈடு இணையில்லா தம்பதியர். வள்ளலாரின் திருவருட்பாவிலும் திருமூலரின் திருமந்திரத்திலும் மாணிக்க வாசகரின் திருவாசகத்திலும் ஊன் கலந்து உயிர் கலந்து நின்றவர்கள். ஜோதி மைய அறக்கட்டளை முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆய்வு மையம் நிறுவிய நிறுவனர். கருத்தரங்குகள் சமூக பணிகள் என சமுதாயம் நலம் பெறவும் வளம் பெறவும் சீருடனும் சிறப்புடனும் செயலாற்றி வருபவர். தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்திரித்தல் என்ற திருமூலரின் வாக்கிற்கு ஏற்ப ஜோதிடத்தில் தன்னை கரைத்த குருமார்கள், இணைத்த குருமார்கள் கோவிந்தசாமி நாயர் ஐயா அவர்களையும், MP சண்முகம் ஐயா அவர்களையும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் என்றும் மறந்தறியாத பண்பாளர். பூங்கொன்றை அணிமாலை மார்பர் வஞ்சமிலர், தமக்கும் எனக்கும் மனப்பொருத்தம் உண்டோ? மைத்த மிடற்றார் அவர் தமக்கு மாலையிடவோ? நான் உள்ளத்தில் வைத்த கருத்து முடிந்திடுமோ? அரிதே முடியாது அழிந்திடுமோ? வினையேன் தன் துக்கம் அகல சுகமளிக்கும் தொடர்பு உண்டோ இல்லையோ? தான் உய்த்த மதியால் ஜோதிடம் பார்த்து உரைப்பீர் என தன்னை நாடியவரின் கட்டம் நோக்கி கோள்களின் சாரம் பார்த்து ஆத்மகாரகன், மங்களகாரகன், சோமன், அறிவன், மந்தனின் நிலையையும் ஆராய்ந்து பொன்னனின் நிலையையும் உணர்ந்து பாம்பின் நிலையும் அறிந்து காலத்தினை கச்சிதமாய் கணித்து உரைப்பவர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என வள்ளலாரின் பக்தியில் அருட்ஜோதியில் கலந்த தம்பதியர் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், வானதி அம்மையார் அவர்கள். இருவரையும் வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆதலால் வணங்கி மகிழ்கிறேன். மீண்டும் ஒரு முறை நல் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் திருவாளர் தங்கவேல் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சட்டக்கல்புத்தூர் கிராமம் எங்கள் ஊரில் தான் இருக்கிறோம். ஐயா கூட 4 ஆண்டு காலமாக பயணிக்கிறோம். என்னை கொண்டு நிறுத்தினதே ஐயா தான். அவருக்கு ஒரு சிறந்த கைத்தறல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜோதிடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முதல்ல இருந்தே. அப்படி எல்லாத்து கூட பயணிக்கிற போது ஐயா ஒரு இடத்துல சந்திச்சா, அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிற, இனிமேலும் தொடருவோம். ஐயாவும் அம்மாவும் ஜோதிடத்தில் ஒரு சட்டம் 120 ஆண்டு ஒரு மனிதனுக்குன்னு வகுத்திருக்கிறான். அந்த 120 ஆண்டும் இருவரும் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நான் வேண்டிக்கிறேன். மேலும் அவர் கூட எப்பொழுதும் ஒவ்வொரு கருத்துங்கிறது பயணித்து இருப்பேன்னு சொல்கிறேன். மிக்க நன்றி.
आयुपुरुषस्येन्द्रिय आयुसेवेन्द्रिय प्रतिष्ठति धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव. அறிவை அறிந்தவன் ஆயிரத்தில் ஒருவன், குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவனை காண்பதே அரிது என்ற பெரியோர்களின் ஆன்றோர்களின் இலக்கண வரிகளுக்கேற்ப இன்று பாரியையாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் அவருடைய தந்தையார் அவர்களிடத்திலே நான் முறையாக சென்று படித்தோம். காலை 4:30 மணிக்கு பஸ் ஏறினால் 6 மணிக்கு போய் சேருவோம். 6 மணிக்கு போண்டா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு 11-12 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுப்பாருங்க. இப்போ ஐயா டாக்டர் ஐயா சொன்னார், சொல்கிறப்பெல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு. அந்த சொன்ன வருதிகள்லாம் நம்ம சொல்கிறப்ப இன்னைக்கு எவ்வளோ பாராட்டுகள் தெரியுங்களா? அதை கேட்குறப்போ அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கா, எரித்ரோசைட்டிஸுங்கிற சிவப்பணுக்கள் கம்மியாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னா ஹெச்பி எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆமாம் சார் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து வந்ததுங்க? ஐயாவுடைய குருநாதர்கிட்ட இருந்து அவங்க வாங்கி நமக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணி எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. அதே செவ்வாய் நல்லா இருக்கா, எரித்ரோசைட்டிஸுங்க அணுக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்கிறப்ப ஆமான்னு சொல்கிறாங்க. இது போன்று நம்ம ஆய்வுகள்லாம் செய்து அதுக்கு என்னென்னலாம் வழியில் போய் நம்ம அது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. அப்போ வந்து அந்த ஆய்வுகள் செஞ்சு இந்த அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது, இதுக்கு இந்த இடங்களில் போய் நீங்கள் பிரார்த்தனைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது போய் பண்ண உடனே 700 இருக்கிற அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 டச் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உடனே வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டாங்க. திருச்செந்தூர் அதாவது என்னன்னா அந்த அணுக்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து என்னன்னா திருச்செந்தூர் முருகன் கிட்ட இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம குருமுருகள் வாயிலா கேட்டிருக்கோம். ஒருத்தருக்கு வந்து என்னன்னா அந்த சிவப்பணுக்கள் கம்மியா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்றதுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போய் அந்த தேனும் நெய்யும் பழங்கள்லாம் கட் பண்ணி அபிஷேகத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாங்கன்னா உடனே அணுக்கள் வந்து ப்ரொடிக்ஷன் ஆகுது. சொல்லி வந்து யாருக்குமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. இது வந்து என்ன, இப்போ நமக்கு வந்து ஒரு லக்னத்தினுடைய சப்ளாட் வந்து 6-8 நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது உட்காந்து இருக்கிற ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜலராசியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனே அந்த ஜலராசிங்கிறது வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அது நிவர்த்தி ஆகுது. அதே காற்று ராசியாக இருக்கா உடனே அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்கிறப்ப அந்த ஒளி அலைகள் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த தன்மைகள் வந்து அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குது. இதே அக்னி ராசியாக இருக்கா அதுக்குண்டான தன்மைகளோட அந்த அக்னி விளக்கு ஏற்றி நம்ம பூஜை பண்ணுறப்போ அது வந்து நிவர்த்தி ஆகுது. இப்படி என்ன சயின்ஸோட நம்ம போய் அந்த நம்மளுடைய உபநட்சத்திரங்களை கொண்டு அதை சொல்லுவார் ஐயா. ஏற்கனவே முன்னாடியே சொல்லியாச்சு, அவ்வளோ அழகாக சொல்லுவாருங்க வைத்திலிங்க ஐயா. அதாவது ஸ்டார் லார்ட் இந்த டினோட்ஸ் த மேட்டர், சப்லார்ட் இந்த டிசைடிங் மேட்டர், எப்படி அழகாக சொல்லுவாருங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க இது வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குருநாதர்கிட்ட இருந்து நம்ம ஒரு சில நேரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. ரொம்ப ஆனந்தப்படுறேன். பாரியை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் இருக்கிறப்ப நாங்கள் அவர்கிட்ட உறவுகளாக இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மூலியமா அவர் வந்து அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் ஐயா மற்றவங்களையெல்லாம் பார்க்கறது கலியுக பிரம்மாக்கள் மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த குருவனுடைய இதா திருமூலர் சொல்லியிருக்கார், குருவனுடைய பெருமை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார். குருவே சிவனென கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்தோராய், குருவே சிவனுமாய் கோனுமாய் நீர்க்கும், குருவே உரை உணர்வு உற்றனல் கோவே. குருவுடைய பெருமை பற்றி அவர் அப்படி சொல்லி இருக்காரு. இவர் அந்த மாதிரி நமக்கெல்லாம் குருவாக கிடைக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். தொடர்ந்து சிற்பரம் ஜோதி என ஜோதிடங்கிறது வந்து ஒரு ஜோதி வடிவா இருக்கக்கூடிய ஒளியா இருக்கிறதுனால அது வந்து எல்லாத்துக்கும் ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு அருள் மாதிரி இருக்கிறது. இருளெல்லாம் விலகுவதற்காக இந்த மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு வாய்ப்புகள் தான் அந்த ஒளி வழியாக சென்று நமக்கு எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கிறது. அதை நினைவாக திருமூலருடைய அந்த பாடல்களிலே சொல்லியிருக்கின்ற அந்த பாட்டை இவர் முன்பாக சொல்லுகிறேன். சிற்பரம் ஜோதி
சிவானந்த கூத்தனை சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொற்றிலை கூத்தனை பொற்பதி கூத்தனை பொற்றிலை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவாரே அற்புத கூத்தனை யார் அறிவாரே சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தனை. ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி வந்து அம்மையப்பனா தான் காட்சி கொடுக்குறாங்க. அந்த அம்மையப்பன் நினைவாக அம்மையப்பா அப்படிங்கறது ஒன்றையும் நான் சொல்லிடுறேன். இப்பொழுது நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளர் பிரதீப் குமார் அவர்கள் இங்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இப்பொழுது குருநாதர் மற்றும் அம்மையப்பா அவரோடு அவருடைய குமாரர் காட்சி தரும் பொருட்டாக ஒரு பதிகத்தை சொல்லி அவருக்கு மாலை அணிவிக்கிறோம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சொருகும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சொருகும் புழுத்தலை புலையனன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. சரியான மனிதர் எப்படி நேரம் பார்க்க வேண்டாம். பிரியதர்ஷினி அம்மா அவர்களுக்கு வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிப்பார்கள். அதே போல பரணி அவர்களுக்கும் அறிவிப்பார்கள். இவர்கள் இருவருடைய முயற்சியால் சென்ற ஆண்டு அந்த பல்கலைக்கழகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் வள்ளலாரை தெரிந்து கொள்வதற்கு மூல காரணமாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு அதற்கான ஒரு தனி கைதட்டல்களை கொடுத்து நமது அறக்கட்டளை நன்றி வாழ்த்து வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறது. நன்றி வணக்கம் இருவருக்கும். அடுத்தபடியாக ரவீஷ்